ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. சொல்லுங்கள். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யார் தெரியுமா சார்? தம்பி, இந்த கரப்பான் பூச்சி கட்சி இந்தியா முழுக்க ஒரு பெரும் நம்பிக்கையும் வசந்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிஜேபியை வீழ்த்தவே முடியாது என்று ஏறக்குறைய அத்தனை கட்சிகளும் முடிவுக்கு வந்த ஒரு சூழலில் இந்த கரப்பான் பூச்சி கட்சி ஒரு புது நம்பிக்கையை இந்தியாவில் உள்ள பிஜேபி தவிர்த்த அத்தனை கட்சிகளிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த கரப்பான் பூச்சி தமிழகத்தில் கால் நுழைத்தால் பூச்சி மருந்து போட்டு அடித்து அதை கொல்வதோடு காலில் போட்டு நசுக்க வேண்டும். எதுக்குன்னா நீ இப்போ சொன்னதுக்கு தான். இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பெஸ்ட் சிஎம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய ஸ்டாலின் இந்தியாவில் யார் சிறந்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் அவர் பதிலளிச்சிருக்காரு. இப்போ அந்த கரப்பான் பூச்சி நசுக்கிறதா இல்லையா சொல்லு? தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி இப்போ நிப்பாட்டினாங்கன்னா அப்புறம் எது சார் மக்கள் அவங்களை எந்த அளவுக்கு அவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. கற்றுக்கொள்ளட்டும், கற்றுக்கொள்ளாவிட்டால் நசுக்கப்படுவார்கள், அவ்வளோதான். சமீபத்தில் சட்டப்பேரவை நிகழ்வில் புஷி ஆனந்த் அவர்கள் பேசுகிறப்ப நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் சொல்லிக்கின்றார் சார். என்ன சார் காரணம்? ஏன்னா தன்னை பற்றி சொல்லணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல சார். சட்டப்பேரவை மானிய கோரிக்கை உரை என்பதை விட புலம்பல் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இதை திரு ஆனந்த் மட்டுமல்ல, எல்லோருமே செய்கிறார்கள். ஆனால் ஆனந்தின் புலம்பலுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. விஜய் அவர்களின் நற்பணி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு அந்த நற்பணி இயக்கத்தை உயிர்ப்போடு 30 ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருந்தது திரு புஷி ஆனந்த் தான். வேறு யாராலும் அந்த நற்பணி இயக்கத்தை இத்தனை நாட்களை இழுத்து கொண்டு வந்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். இந்த பசங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பொறுமை வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஆபத்தான வகையில் விஜயின் பிரச்சார வாகனத்தில் 2 வீலரில் பைக்கில் போனாங்க, விழுந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது விஜயை பார்க்கணும் கொள்ளணுன்னா எப்படி நடந்து கொள்வார்கள்? புஷியான தலையிலே ஏறிடுவாங்க, அவரே பிடிச்சி இழுத்து கீழே போட்டுவிடுவாங்க. ஸோ அவர்களை கட்டுப்படுத்தி வைத்து இழுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததற்கு முழு முதல் காரணம் புஷி. இளைஞர்கள் அவங்களோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. 30 ஆண்டுகளாக விஜய் அவர்களோடு பயணிக்கிறார். இந்த ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் எப்போது வந்தார்கள்? ஆதவ் அர்ஜுன் எப்போது வந்தார்? எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார், 1 வருடத்திற்கு முன்பு. சரியா? ஸோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கப்படவில்லை என்று ஆனந்த் நினைப்பதில் தவறொன்றும் இல்லையே. அந்த புலம்பல் தான் இது. கூடுதலாக திரு ஆனந்த் அவர்களும் வேறொரு எம்எல்ஏ அவர்களும் சர்க்கார் படத்தோட போஸ்டரை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுருக்க மாட்டீங்க என்றெல்லாம் பேசினார்கள். இப்படியெல்லாம் பேசுவது அவர்களது ரசிகர்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் பொதுமக்களை இது எந்த வகையிலும் இம்ப்ரெஸ் செய்யாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சார், சர்க்கார் போஸ்டர்லாம் அவங்க கிழிச்சாங்கன்றதே நானே மறந்துட்டேன். எனக்கும் தெரியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு முழு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். தாவேகவினர் அத்தனை பேரும் தங்களது அலுவலகங்களில் மு.க. ஸ்டாலின் படத்தை வைத்து தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நடத்திய செம்மையான ஆட்சியின் காரணமாகத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். மக்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒருங்கிணைந்து சிந்தித்தது போல தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்து எடுத்ததற்கு காரணம் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் மீதும் அவர்களது அவநம்பிக்கை, அலுப்பு, அயற்சி இதுதான். அதனால் சர்க்கார் படத்து போஸ்டர் கிழிச்சதுனால ஜனங்கள் எல்லாம் கோவமாயி அது எப்படி சர்க்கார் போஸ்டர் நீ கிழிப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்றெல்லாம் பேச வேண்டாம். இவர் ஒன்று. 2வது, இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அண்ணன் நேரு எந்திரிச்சு வெளிப்படவே புலம்பிட்டார். என்னங்க 2 வாட்டி சொல்லிட்டு இருக்காருங்க, எவ்வளோ நேரங்க கேட்குறது? அவர் கவிஞராக இருக்கலாங்க, அதுக்கு திருப்பி படிச்சுட்டு இருந்தால் ஏங்க பொறுமை இல்லைங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க என்று புலம்பி விட்டார். விஸ்வநாதனுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தேவதை அவரை தழுவி இருக்கிறார். இல்லை என்றால் ஜெமினியில் அலுவலகத்தில் உட்கார்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பார். நான் சாதாரணமாக வந்தவன் அல்ல, வசந்தமோ வசதியோ. நான் சொல்லு, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்ணிலாவே பாடு. அப்படியே இசை கச்சேரி தானே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், அப்படி ஒரு இல்லாத நிலைமையிலிருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. வசந்தமோ வசதியோ இல்லாமல் வந்திருக்கிறேன், வசந்தமோ வசதியோ இல்லாமல் வந்திருக்கிறேன், வசந்தமோ வசதியோ இல்லாமல். போதும், நிப்பாட்டு. இப்படித்தானே சார் அவர் சொன்னாரு. முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சபாநாயகரை புலம்ப விட்டு விட்டார்கள். அதற்கு முன்பாக ஏவா வேலு, நேரு போன்றோர் தினந்தோறும் புலம்புகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதே நாங்கள் 4 மணிக்கே வீட்டுக்கு சென்று விடுவோம், நீங்கள் 7 மணி வரை அவையை நடத்துகிறீர்கள். ஒருவேளை சட்டசபை நீண்டுச்சுன்னா கூட ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை பண்ணி நாங்களே வெளியே போயிடுவோம், நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டு, வயதானவர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
ஏன் இந்த நேரலை இவர்களை இவ்வளவு உறுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டத்து இளவரசர் பகலோடு போய்விடுகிறார். ஆமாம் சார், மதிய சோத்துக்கு போகிறவர் அப்படியே ஆள் காணோம் சார். லஞ்சு சாப்பிட்டாரு, அப்படி லேசாக உண்ட மயக்கம், தொண்டனுக்கு உண்டு. தொண்டனுக்கு இருக்கலாம், அவர் தலைவன் சார். இருக்கட்டுமா, அவர் தொண்டராகத்தான் நீ கருதி கொள்கிறார். போயிடுறாரு. ஒரு நாள் வேலை, ஒரு வாரம் ஓய்வு. அப்போது அவையை வழிநடத்துவது கொறடாவின் தலையிலே விடுகிறது. அந்த கொறடாவுக்கு ஏற்கனவே உடம்பில் பல உறுப்புகள் வேலை செய்யவில்லை என்பதை அவரே தெரிவித்திருக்கிறார். நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வினோதமான வியாதி சிங்கப்பூரில் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய வியாதி என்பதை அவரே தெரிவித்திருக்கிறார். சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கேன், வேணாது ஃபாரின் போவானையா? அப்படிப்பட்டவர் இப்படி வேதனையில் புலம்புகிறார். நான் இந்த திமுக தலைவர்களை பார்த்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை யார் அசம்பிளிக்கு வர சொன்னது? லீவ் போட்டு வீட்டில் இருங்க, வராதிங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா ராஜினாமா பண்ணுங்க. விஜயபாஸ்கர் பாருங்கள், ரிசைன் பண்ணிவிட்டு போய் எல்லாருக்கும் பிரியாணி கிண்டி போட்டுட்டு இருக்காரு புதுக்கோட்டை பூரா. என்னப்பா பிரியாணி சாப்பிட்டியா? இல்லையா, இந்த நாளைக்கு வா, இருக்குது மட்டன் பிரியாணி, தால்ச்சாவோடு இருக்குது, சோறு போட்டுன்னு இருக்கார். அது மாதிரி நீங்களும் தவுசு புள்ளியா மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருங்க. ஸோ நீங்கள் அது போல் வேலை செய்யுங்க. உங்களை யார் கஷ்டப்பட்டு வர சொன்னது? தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக பாமரனும் சாமானியனும் பேரவை நிகழ்வுகளை நேரலையில் பார்த்து இந்த ஜனநாயகம் எப்படி இயங்குகிறது, இந்த அவை எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு வலிக்கிறதா, வேதனை தருகிறதா? இது வேற சொல்கிறார் வேலு, நீங்கள் சின்ன பசங்க துள்ளி குதிப்பீங்க, எங்களால் முடியல. முடியாமல் ஏன் வர்ற? உடம்புல எல்லா பாட்டும் ரிப்பேரு, டெஸ்டடு, பதவி மட்டும் வேணும்ல, வேலை செய்ய. கிட்டத்தட்ட இது அலுவலகம் போகிறது மாதிரி தானேப்பா. ஆஃபீஸ் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும்ல. அண்ட் ஒரு அரசு எப்போது செம்மையாக செயல்படுகிறது என்றால் எத்தனை நாட்கள் அது பேரவையை நடத்துகிறது என்பதை பொறுத்து தான் நாம் அளவிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று, ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு குறையாமல் பேரவையை நடத்துவோம். 50 நாள் கூட தாண்டல பல வருடங்களில். ஸோ இந்த அரசு கற்றுக்கொள்கிறார்கள், அதை நீங்கள் கவனிக்கணும். பல பேர் அவையில் பேச சொன்னால் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆடி மாதம் கூழ் ஊத்துற கச்சேரின்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்னொருத்தர் நான் வந்து ஆலிஸ் வெல் சொல்லுங்க அப்படின்றது. ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள் அல்லவா? அப்போது இதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். உனக்கு அசம்பிளியில் போய் பேசி அசம்பிளியில் உட்காந்து அவை நடவடிக்கை கவனிக்கிறத விட உனக்கு என்னையா வேலை, நான் கேட்குறேன். அப்போது நேரலை இல்லாவிட்டால் மதியம் 2 மணிக்கு அந்த தொண்டன் போல் நீங்கள் சென்று விடுவீர்கள். இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, வலிக்குது உட்கார்றதுக்கு. அதுவும் விஸ்வநாதன் மாதிரி ஆளுங்க பேசும்போது புரிந்து கொள்கிறேன், அந்த வேதனை தான், அது வேதனை தான். நானும் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். 2024 4 வாட்டி 5 வாட்டி சொல்கிறாரு சார். ஆனால் அது உங்கள் வேலை அல்லவா? இதற்காகத்தானே நாங்கள் வெயிலில் நின்று வாக்களித்தோம். அதை கூட செய்ய முடியலன்னா போங்க சார், ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஹூ ஆஸ்க் யூ டு கம் ஹியர்? அண்ட் பேரவை தலைவர் திரு பிரபாகர் அவர்கள் ரொம்ப நாளுக்கு நாள் அவர் மீதான மதிப்பும் மரியாதையும் எனக்கு கூடிக்கொண்டே போகிறது. வார்த்தை சொன்னார் நேற்றைக்கு பேரவையில் தான் நினைக்கிறேன், ரொம்ப தகராறு அதிகமாகி கெட்டவத்தில் திட்டுறாங்கன்ட்டுலாம் போய் ஒரு கலைவாணன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய அவை காலத்தில் ஒருவரை கூட வெளியேற்றாமல் நான் எனது பதவி காலத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை அப்படி வெளியேற்றும் நெருக்கடிக்கு தள்ளிவிடாதீர்கள். நிர்மல் எழுந்து மாப்பிள்ளை என்றதும் எல்லோரும் எழுந்து கத்துகிறார்கள். மாப்பிள்ளை என்றால் கத்துகிறார்கள், ஒற்றை எழுத்து நிறுவனம் என்றால் கத்துகிறார்கள். ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளரே ஊரை விட்டு ஓடி போய் துபாயில் பதுங்கி கொண்டிருக்கிறார். ஏன் சார்? இங்கே வந்து கடன் கேட்பானே, நீ கொடுப்பியா? 300 கோடி கொடுக்கணும். இப்போ மாப்பிள்ளை என்றால் கத்துகிறார்கள். என்ன மாப்பிள்ளைன்னா என்ன, உங்கள் வீட்டில் மட்டும்தான் மாப்பிள்ளை இருக்காங்களா? எல்லார் வீட்லேயும் மாப்பிள்ளை இருக்காங்க. ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் பெயரை சொன்னால் நீங்கள் ஏன் துடிக்கிறீர்கள்? அப்போது ஒற்றை எழுத்து நிறுவனம் உங்களுடைய நிறுவனம், அதனால தான் துடிக்கிறீர்கள். ஸோ கைகலப்பு வரை இது போய் அவர் சபாநாயகர் வேதனையை தெரிவிக்கிறார். தாவேக, அதிமுக உள்ளிட்ட அத்தனை எம்எல்ஏக்களும் மனதில் ஒன்றை நிலைநிறுத்த வேண்டும். மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நேரலையில் இருக்கிறீர்கள், உங்களது ஒவ்வொரு அசையும் உற்று நோக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் அமைச்சர் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போது அந்த துரை சந்திரசேகரன் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படின்றாரு. இதை க்ளோஸ்அப்பில் எடுத்து போட்டு இவரது ரியாக்ஷன்ட்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் எடுத்து போட்டாங்க. அவர் பேசும்போது இவரது ரியாக்ஷனை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாத்தையும் போடுறாங்க. ஆமாம், அந்த கேமராவில் நாம் தெரிகிறோம் என்று அந்த மன்மத வணக்கம் எம்எல்ஏ பின்னாடி உட்காந்து பார்த்தீங்களா? சூப்பர், கேமராவில் தெரிகிறோம்ல. திரு விஜய் அவர்களை பாராட்டி கூட இருக்காரு போல இருக்கே சார். எல்லாத்துக்கும் உடனே அப்ரூவல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புகழ்ந்துலாம் பேசியிருந்தாரு. அப்ரூவல் தராங்க, கடனை திருப்பி கொடு முதல்ல. நீ அது ரெகுலராக தொழில் பண்ணுறவனுக்கு அப்ரூவல் கொடுத்தா அவன் தொழில் பண்ணுவான். நீ ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுட்டு அத்தனை பேரையும் ஏமாற்றி ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணி வச்சிருக்க. ஸோ அவருக்கு அப்ரூவல் கொடுக்கலையா, வேற யாருக்கும் கொடுத்ததுக்கு பாராட்டுறாரு. இப்படி பாராட்டினால் இந்த அரசு அவரை அழைத்து உங்களது கடனை நான் தீர்க்கிறேன் என்று சொல்லி விடுவார்களாம். நினப்பு பார்த்தீங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவ்வளோ கடன் இருக்கு. அது மட்டுமல்ல, கோவை, சென்னை,
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் மீது புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. செக் பவுன்ஸ் கேஸ் வேறு, அது 50 தாண்டிடுச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணால் போலீஸ் நடவடிக்கை எடுக்காதுன்னு ஒரு நினைப்பு. அப்படி ஒரு நினைப்பு இருக்கக்கூடிய நபர், நீ வந்தல்லவா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச வேண்டும், உன் கம்பெனி ஆளை விட்டு எதுக்கு பேச சொல்லிட்டு நீ போய் துபாயில் எதுக்கு ஒழிஞ்சுனுக்கிற? இதே போல் அண்ணன் திரு வேலுமணி அவர்களும் எழுந்து பேசினார். அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் ஏடா கூடமாக பல வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, இயற்கையை அழிக்கிற வகையில் லேஅவுட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, விலங்குகளுக்கெல்லாம் பாதிப்பாக இருக்குது, எதுவும் கேட்க மாட்டீங்களா நீங்கள் என்று கேட்குறேன். அதை கேட்டவனே எந்திரிச்சு குதிக்கிறாங்க. ஏப்பா அது ஒரு தனியார் கம்பெனி, நீங்கள் ஏப்பா குதிக்கிறீங்க? ஏன் சார் இப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வராதாங்க சார், இதெல்லாம் வந்து கண்டுக்காத மாதிரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்க வேண்டும்? அந்த தொண்டன் போல் உணர்கின்ற தலைவர். அதற்கு அறிவு வேண்டும். நெக்ஸ்ட்டு சார் அப்படிதாங்க சொல்லுவேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிடுறாரு, லஞ்சுக்கு கிளம்பிடுறாரு சார் வீட்டு பக்கம் கிளம்பினோடனே என்கிட்ட சைஸாக நேரு அவர்களும் ஏவாவில் அவர்களும் ஃபோன் அடிச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு கால் பண்ணி எங்கே கிளம்பிட்டாருங்க அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சைஸாக கோர்த்து விட்டுறாங்களா சார்? விகடனில் வந்திருக்கு. அவர் வந்தாருன்னா இவங்க எந்திரிச்சு போகலாம். அவர் இல்லாததுனால அந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு நகராமல் உட்கார வேண்டியதாக இருக்கே. லைவ் ஓடிட்டுருக்கு. எந்திரிக்கும் போது ஐயோ கேமரா அப்படின்னு அப்படியே உட்காருங்க. அவங்க வேதனை அவங்களுக்கு தானே பார்த்தீங்க. ஆனா அந்த பயம் வந்து இந்த தொண்டனாக உணரக்கூடிய தலைவனுக்கு இல்லை பார்த்தீங்களா? இதனால் தான் நான் சொன்னேன் உதயநிதி தலைவரானால் பாடியை எடுத்து விடலாம் என்று. இன்னைக்கு நீங்கள் தான் உங்கள் படையின் போருக்கு போயிட்டீங்க. போர் முனையில் இருக்கிறீர்கள். எதிரியின் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டீர்கள். எதிரி எய்த அம்பினால் உங்கள் தலைவன் இறந்து விட்டார். அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்று படையை வழிநடத்த வேண்டும். இவருக்கு அனுப்பணும்னு வச்சுங்க, படை இப்படி போய்க்கிறீங்க போருக்கு, தூக்கம் வருதுப்பா நீங்கள் பார்த்து சண்டை போடுங்கன்னு கிளம்பிடுவார். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையான வீரன் இந்த கோட்டையின் கதவுகளை உடைத்து நான் இந்த நாட்டை கைப்பற்றுவேன் என்று வெறியோடு இருக்கும் வீரன் ஓய்வெடுப்பானா? நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று பாடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுதானே இவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் உதயநிதி மீது எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்லவர். ஆனால் வல்லவர் இல்லை. நல்லவர் என்றால் துறவரம் பூண்டு ஆசிரமத்தில் இருக்க வேண்டும். வல்லவர்தான் படையை வழி நடத்த வேண்டும். உதயநிதி அதற்கு தகுதியானவர் இல்லை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலம் தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உதயநிதிக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது அவர் ஒரு சூழல் நெருக்கடி காரணமாக போர் முனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நீங்கள் அந்த கிரேக்க வரலாறுலாம் வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் இந்த ஒடிசி படம் பார்த்தீர்கள் அல்லவா? ட்ராய்க்கு படையெடுத்து போகும்போது போட்டி போட்டுக்கொண்டு என் பெயரை சேர் என்று வரிசையில் நிற்பார்கள், பார்த்தீர்களா? ஏனென்றால் காலத்தால் அழியாத புகழை பெற வேண்டும். சீட்டு குலுக்கி போடுவாங்க, கட்ட மாதிரி ஒன்று என் பேர் வந்துடணுங்க என்று. இன்னொன்று இப்போ மாதிரி இல்லை, போனால் 10 வருஷத்துக்கு வரமாட்டாங்க திருப்பி. அதிலும் போட்டி. நான் தான், என் பெயர் இருக்க வேண்டும், நான் தான் வீரனாக உருவாக வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கவுந்தடிச்சு ஊட்ட தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஸ்டாலின் ஜெயித்திருந்தால் இவர் அவைக்கு வந்திருப்பாரா? வலிக்குது, வேலை செய்ய சொல்கிறாங்க. நான் உதயநிதியை பற்றி தெரியாமல் இந்த குற்றச்சாட்டை சுமத்தவில்லை. ஒரு நாள் வேலை, ஒரு வாரம் ஓய்வு என்பதை தெரிந்துதான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா திரு விஜய் அவர்களுடைய பேக்ரவுண்ட் கூட செல்வ செழிப்பானவர் தான் சார். இவர் படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுவும் வருஷத்துல 365 நாள்லாம் படம் இருக்காது, ஒரே ஒரு படம் தான் நடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வராரு சட்டப்பேரவைக்கு. மாலை வரை அமர்ந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சராக அவருக்கு பல வேலைகள் இருக்கும். மாலை வரை அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அப்போ நீங்கள் அவர் இருக்கும்போது நீங்கள் இருக்கணும்ல. நீங்கள் சொன்னீங்க வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சாட்டர்டே சண்டே கூட வேலை பார்க்கணும், அப்போ லீவ் எடுக்கக்கூடாதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஜுவினேட் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அதுவே தப்பு. ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுடைய 24 மணி நேரம் 365 நாளும் இந்த வேலை கோருகிறதுன்றீங்க. இவருங்க சார் சட்டப்பேரவையில் உட்காராம ஓடி போகிறாரு. நாளைக்கு ஒருவேளை முதலமைச்சராக வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? ஒரு நாளும் அது நடக்காது. நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான்னு சொன்னேன் நான். பட்டுக்கோட்டை பாடினது. நீ கெட்டு தான் போவ. அலைவாங்கங்க. அந்த இந்த கிரேக்க வரலாறுலாம் படிச்சிருக்கீங்களா? தமிழகத்திலும் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. நான் தான் போவேன் முன்னால், நான் தான் படையை வழி நடத்துவேன், நான் போரில் கலந்து கொள்வேன். புறநானூரில் எழுதலை, தாய் வந்து தன் மகனுக்கு நெஞ்சில் காயம் இருந்ததை பார்த்து மகிழ்ந்தாள், முதுகில் காயம் இருந்தால் அவள் வருந்துவாள், அழுவாள். அதுதான் நமது பாரம்பரியம். உலகம் முழுக்க அதுதான் பாரம்பரியம். ஆணுக்கு வேலை என்ன? போர் புரியுது. கவுந்தடிச்சு தூங்குறீங்க. இப்போ பரவாயில்ல, ஆட்சியில் இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா? விடிய சினிமா டைரக்டர் கூப்பிட்டு கதை கேட்குறது தெரியுமா? சினிமா விட்டு வந்தாச்சு, நைட்டு பூரா உட்காந்து, அதுக்கு தான் குறிஞ்சியே, நைட்டு பூரா உட்காந்து கதை கேட்குறது. ரெட் ஜெயிண்ட் இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹீரோக்களும் ஹீரோயின்களோடும் அளவலாவலாம். அதில் தான் இவரது நாட்டம். இவருக்கு அரசியலில் இவர் திணிக்கப்பட்டார். இப்போ கூட விட்டால் சினிமாவுக்கு போய் ஜாலியாக இருப்பார். இன்றைக்கி வேறு வழி இல்லை. அதனால்தான் இவரை விரைவில் தலைவராக்குங்கள் என்கிறேன். பாடி எடுத்துடலாம்.